ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வணக்கம். சட்டசபைக்குள்ள அப்படி என்னதாங்க நடக்குது? வருஷா வருஷம் இதே பிரச்சனையா போச்சு. ஆளுநர் உரை ஆற்றாம அவரு பாட்டு நேர்ந்து போறதும், போன வருஷமும் இதான் பண்ணாரு, இந்த வருஷமும் இதான் பண்ணாரு. என்ன இந்த வருஷம் கொஞ்சம் புதுமையா பண்ணியிருக்காரு. அதுதான். என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வருஷ தொடக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, ஆளுநர் உரையோட தான் சட்டசபை ஸ்டார்ட் ஆகும். இது வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்க, கடைபிடிப்பாங்க. இது தமிழ்நாடு அரசோட சட்டசபையோட மரபும் கூட. ஆனா இந்த மரபுல என்ன பண்ணா, ஆளுநர் ஆர்.என். ரவி இந்த வருஷம் கலந்து கொண்டு என்ன பண்ணாரு, மரபையே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாரு. அப்படி என்ன ரிக்வெஸ்ட் வச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசுடைய மரபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல தமிழ்த்தாய் வாழ்த்து ஸ்டார்ட் பண்ணி சட்டசபைய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சபாநாயகர் அப்பா ஆளுநரை வெல்கம் பண்ணி ஆளுநர் உரையை என்ன பண்ணணும், அவர் ஆற்றணும். ஆளுநர் உரையை முன்னாடியே என்ன பண்ணணும், தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும், ஆளுநருக்கு அனுப்பிச்சிடணும். அவங்களுடைய செயல் திட்டங்கள் என்னென்ன பண்ண போறோம், நலத்திட்டங்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா ஆளுநருக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஆளுநர் செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, அவர் என்ன பண்ணுவாரு, ஆளுநர் உரையை வாசிக்கணும். இதுதான் தமிழ்நாடு அரசு. ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, கலைஞர் இருக்கும்போது சரி, அவங்க எல்லாருமே என்னன்னா இந்த மரபை தான் என்ன பண்ணாங்க, ஆற்றினாங்க. ஆனா இப்போ நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆளுநர் ஆர்.என். ரவி இந்த மரபெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் போன வருஷம்ல இவர் எப்ப இங்க ஆளுநரா பதவியேற்றாரோ அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குடைச்சலாவே இருந்திருக்காரு நம்மளுக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. போன வருஷம் என்ன பண்ணாரு, வந்தாரு, ஆளுநர் உரையை எசகு சப்பா இருக்கு, நான் இதை வாசிக்க மாட்டேன், தமிழ்நாடு அரசுக்கு சார்பாவே இருக்கு, ஆனால் நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கோவத்துல எழுந்து போனாரு. இந்த வருஷம் என்ன பண்ணாரு, இல்ல நீங்க தேசிய கீதத்தை போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சாரு. நம்ம சபாநாயகர் அப்பா ஸ்பீக்கர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல முடியாது, தமிழ்நாடு மரபு நாங்க மாத்தவே மாட்டோம், இது ஆண்டாண்டு காலமா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, இப்ப நீங்க தேசிய கீதத்தை போட சொன்னா எப்படி, நாங்க போட மாட்டோம், லாஸ்ட்ல முடியும் போது நாங்க என்ன பண்ணுவோம், தேசிய கீதத்தை போடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் தெல்ல தெளிவா சொல்றாரு. உடனே நம்ம ஆளுக்கு கோவம் என்ன பண்ணிட்டாரு, விறுவிறுன்னு என்ன பண்ணாரு, நடந்து போயிட்டாரு. சோ இந்த விவகாரம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது உண்மையிலே அரசியலமைப்பு சட்டமும் உச்சநீதிமன்றமும் என்ன சொல்லுது, சட்டசபையில தேசிய கீதத்தை போடலாமா வேண்டாமா, அப்படி போட்டா என்ன நடக்கும், நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய கீத அவமதிப்பு சட்டம் 1971 படி நீங்க தேசிய கீதத்தை அவமதிச்சாலோ இல்ல தேசிய கீதம் பாடும் போது இடையூறு செஞ்சாலோ சட்டம் அவங்க மேல பாயும், 3 ஆண்டு சிறை அபராதம் கொடுப்பாங்க. இதுதான் அந்த சட்டம். அரசியலமைப்பு சட்டமும் இதான் சொல்லுது, உச்ச நீதிமன்றமும் சொல்லுது, இதுதான் சொல்லுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019 மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழால பிரதமர் மோடி மற்ற அமைச்சர்கள் அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் இவங்க எல்லாம் கலந்துக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்தும் போடல, தேசிய கீதமும் போடல. இதை கண்டிச்சு மதுரையை சேர்ந்த வேம்புன்றவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வழக்கு ஒண்ணு போடுறாங்க நீதிமன்றத்துல. நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லுது, இந்த வழக்கை விசாரிச்சுட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு இடத்துல தேசிய கீதம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த முடியாது, வற்புறுத்த முடியாது, ஏன்னா இது அவங்க விருப்பம். ஆனா தேசிய கீதத்தை அவமதித்தாலோ இல்ல தேசிய கொடியை அவமதித்தாலோ இல்ல தேசிய கீதம் வாசிக்கும் போது இடையூறு செஞ்சாலோ அவங்க மேல நாங்க என்ன பண்ணலாம், தண்டனை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், இதுதான் சட்டம் சொல்லுது அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா இங்க ஆளுநர் ஆர்.என். ரவி என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு அரசு தேசிய கீதத்தை என்ன பண்ணிட்டாங்க, அவமதிச்சுட்டாங்க, சட்டத்தை மீறிட்டாங்க, இந்த மாதிரி விவகாரத்தை ஆளுநர் சொல்றாரு. உண்மையிலே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அப்படி செய்யவே இல்லை. தமிழ்நாடு அரசு அவங்களுடைய மரபுபடி சட்ட அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் என்ன பண்றாங்க, செயல்பட்டு இருக்காங்க இந்த விவகாரத்திலையும் அப்படின்றதுதான் தமிழ்நாடு அரசு என்ன பண்றது பதில என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. ஆனா இங்க அரசியலமைப்பு சட்டம் மீறப்பட்டிருக்கா, தேசிய கீதத்தை அவமதிச்சிருக்காங்கன்னா இல்லவே இல்லை. தேசிய கீதத்தை போடுவோம், ஆனா இப்ப ஸ்டார்டிங்லேயே போட மாட்டோம், முடிஞ்சிட்ட பேர் தான் போடுவோம் அப்படின்றது தமிழ்நாடு அரசுடைய வாதம். ஆனா இங்க ஆளுநர் ரவி என்ன பண்றாரு, முரண்படுறாரு. இல்ல நீங்க ஸ்டார்டிங்லயே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முரண்படுறாரு. இந்த விவகாரத்துல தான் என்ன பண்றாரு, வெளியேறி போறாரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், உண்மையிலேயே ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு தமிழ்நாட்டுல அவர் ஆளுநர் வேலையை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. உண்மையில அவருக்கு வேலை பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரியல. உண்மையிலேயே அவருக்கு பிடிக்கலன்னா அவர் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இன்னும் கேட்டா அவருடைய பதவி கிளம்பி முடிஞ்சு போச்சு. இவர் சப்ஸ்டியூட்டா தான் வச்சிருக்காங்க. நாளைக்கே என்ன பண்ணலாம், வேற ஒரு ஆள் என்ன பண்ணலாம், ஆளுநரா என்ன பண்ணலாம், பொறுப்பெடுத்துக்கலாம். ஆனா இங்க ஒரு சப்ஸ்டியூட்டா தான் வச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவரு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த வருஷம் இல்ல, போன வருஷமோ அதுக்கு முந்தான வருஷமும் தமிழ்நாடு அரசோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையை இவர் தொடர்ந்து என்ன பண்றாரு, நியமனம் பண்ண ஆளுநர் அவமதித்து கொண்டே இருக்கிறார். இந்த விவகாரத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.